வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான திருக்குறள் ஸ்கிரீன்ல இருக்கு. அது எந்த பால்ல, எந்த இயல்ல, எந்த அதிகாரத்துல எத்தனாவது குறள் அமைஞ்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருக்க மற்ற ஃபுட் வீடியோஸும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ஒன்று தான் பார்க்க போகிறோம். சீடை, கார சீடை இல்லை உப்பு சீடைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெள்ளை எல்லையும் கருப்பு எல்லையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருப்பு எல்லை நான் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தனால வெள்ளை எல் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா கருப்பு எல்லை போட்டு ரோஸ்ட் பண்ணி இப்ப தனியா எடுத்து வச்சாச்சு. இப்ப அதே கடாயிலேயே ஒரு 1/2 கப் உளுந்து போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வைக்காம லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் நல்லா வறுத்தோம்னா நல்லா வறுபட்டு அதோட வாசம் நல்லா வரும். கலரும் நல்ல பிரவுன் கலரா சேஞ்ச் ஆகி வரும். பாருங்க, நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இது கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போறோம். வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி நல்லா ஆற விட்டுறலாம். ஒரு 1/2 கப் அரிசி மாவை நான் அதே கடாயிலே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். நல்ல லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கணும். அரிசி மாவெல்லாம் ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா சீக்கிரமாவே கருகிடும். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்ல ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும். நல்ல ஒரு வாசம் வரும். அப்பயே நம்ம எடுத்து வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வறுபட்டுருச்சு. அதுவும் ஆறட்டும். அதுக்கு இடையில நம்ம உளுந்த பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். திரும்பவும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்த நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் பொடி பண்ணணும். அப்பதான் நல்லா நமக்கு ஃபைன் பவுடரா கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்த அரிசி மாவை வேற பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கேன். இப்ப அது கூடவே நம்ம உளுந்து பொடியும் சேர்த்துக்கலாம். உளுந்து அரைச்சு எடுத்த பவுடர் 1 பங்குனா அரிசி மாவு 3 பங்கு இருக்கணும். இப்ப நம்ம இது கூடவே வாசத்துக்காக சும்மா ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை கருப்பு எல்லையும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து பிசைறதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா கலக்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தடவை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப அதையும் அதோட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். நீங்க பட்டர் சேர்த்துக்கணும்னா பட்டர் கூட நல்லா உருக்கிட்டு நல்லா சூடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு பார்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ எனக்கு நல்லாவே சூடா இருக்கு. அதனால கொஞ்சமா பார்த்து எல்லா மாவோடையும் நெய் கலக்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா மாவுலையும் நெய் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரே நேரத்துல எல்லா தண்ணியும் ஊற்றி பிசைய வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம். ரெடிமேட் அரிசி மாவுல தான் நான் இன்னைக்கு பண்ணிருக்கேன். இல்லனா பச்சரிசியை ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அலசி எடுத்து காய வச்சு வீட்டுல மிக்சிலயோ இல்ல மெஷின்ல கொடுத்து அரைச்சு பவுடர் ஆக்கியோ அப்படி கூட நம்ம செய்யலாம். அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சீடை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கையில கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அதுக்கப்புறமா உருட்டுங்க, ஒட்டாம வரும். உங்களுக்கு ஏத்த சைஸ்ல உருட்டிக்கோங்க. நல்லா சின்னதா உருட்டணும்னா நல்லா உள்ள வேகும். நான் ஒரு மீடியம் சைஸ் உருண்டையா உருட்டிக்கிறேன். நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஆனா ரொம்ப பெருசா மட்டும் உருட்டிட வேணாம், அப்புறம் உள்ள வேகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இப்ப நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன். இப்ப எல்லாத்துலயும் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா அப்பதான் நம்ம பொரிச்சு எடுக்கும் போது வெடிக்காம இருக்கும். சீடை சம்டைம்ஸ் வெடிச்சிரும். அந்த மாதிரி வெடிக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அரிசி மாவை நம்ம ஃபர்ஸ்டே வறுத்ததுக்கும் அதான் காரணம். நமக்கு வெடிக்காம வரும் சீடை. அதே நேரம் நல்ல கிறிஸ்பியா வரும், நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இப்ப நம்ம எல்லாத்துலயுமே ஹோல்ஸ் போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம சீடை சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். நல்ல சூடான ஆயில்ல ஒரே ஒரு உருண்டை ஃபர்ஸ்ட் நான் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வெடிக்காம வருதான்னு. நல்லா வெடிக்காம நல்லா தான் வருது.
நம்ம இன்னைக்கு சீடை உருண்டையெல்லாம் 2 தடவை பொரிச்சு எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒரு 1 நிமிஷத்துக்கு பொரிச்சு எடுத்துட்டு தனியா எடுத்து ஆற வச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி பொரிக்க போறோம். நீங்க பொரிச்சு எடுக்கிற பாத்திரத்தை பொறுத்து அளவு போட்டுக்கோங்க. நான் சின்ன பாத்திரமா இருக்கிறதுனால 2 பேட்சா பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா பொரிச்சுட்டு எடுத்து தனியா வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இதை போட்டு 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை எடுத்து தனியா வச்சிடுறேன். இப்போ நான் எல்லா உருண்டையுமே ஃபர்ஸ்ட் டைம் பொரிச்சு எடுத்துட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா செகண்டா பொரிக்கலாம். பாருங்க, இது ஏற்கனவே பொரிச்சது தான். அதே செகண்ட் டைம் நம்ம பொரிக்க போறோம். இது நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்குற அளவுக்கு பொரியணும். இது பொரியறதுக்கு எப்படி நமக்கு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும். அப்பதான் நமக்கு உள்ளேயும் நல்லா பொரிஞ்சிருக்கும். பாருங்க, இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் போட்டப்ப இருந்த நுரையை விட இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னுமே நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்டேஜா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது நல்ல பிரவுன் கலர் ஆயிருக்கு. இது நல்ல கிறிஸ்பியா இருக்கும். நல்ல ஒரு வாசமாவும் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல மாத்தி வச்சிடலாம். இப்போ அடுத்த பேட்சையும் போட்டுக்கலாம். இத நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது மாதிரி ரொம்ப பிரவுன் கலரா எடுக்க போறது இல்ல. கொஞ்சம் ஒரு பிரவுனும் இல்லாம ஒயிட்டும் இல்லாம மீடியம் ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இதுவுமே நல்ல கிறிஸ்பியா இருக்கும். பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். நல்ல ஒரு yellowish-ஆ இருக்கும். அந்த ஸ்டேஜ்லயே நம்ம எடுத்துடலாம். இது சூடா சாப்பிடறத விட நல்லா ஆற விட்டு சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு மொறுமொறுன்னு இருக்கும். இவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டான உப்பு சீடை நல்ல மொறுமொறுன்னு ரெடி ஆயிருச்சு. நல்லா வறுத்து பொடி பண்ண உளுந்தோட வாசம், நெய்யோட வாசம் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். அதே நேரம் நம்ம 2 தடவை நல்லா பொரிச்சிருக்கோம். அதனால நல்ல கிறிஸ்பியா சூப்பரா மொறுமொறுன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்ல இந்த டேஸ்டான மொறுமொறு உப்பு சீடை செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.